ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சிம்பிளான டேஸ்டியான நெய் சோறு தாங்க செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி, எக் கிரேவி வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட்டாக வாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து வதக்கிக்கிறாங்க. வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க. வெங்காயத்தோட கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகிட்டுனா சாதத்தோட கலரும் சேஞ்ச் ஆகிடுங்க. இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேங்க. நம்ம சேர்க்குற எல்லா பொருளுமே லைட்டாக மிதமான தீயில் வதக்கிக்கணுங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேங்க. பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட நான் 1.5 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. இது கூட ஒரு தக்காளி எடுத்து நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி குழையக்கூடாது. தக்காளி குழஞ்சிட்டுனா சாப்பாடுடைய கலரும் சேஞ்ச் ஆகிடும். தக்காளி வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறது. இப்போ நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் அரிசியை 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து பாஸ்மதி ரைஸில் தாங்க இந்த சாப்பாடு செய்கிறேன். நீங்கள் வந்து பொன்னி அரிசி, ஜீரக சம்பாரில் கூட செய்யலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறதுனால 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன். இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு போட்டுட்டேன். உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததும் சாப்பாடை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பாருங்கள், சாப்பாடு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. 3/4 பாகம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கேரட்டை கட் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க. இது மேலே ஒரு வெயிட் ஏதாவது ஒரு பாத்திரமோ இல்லது ஏதாவது ஒரு வெயிட்டோ வச்சு அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. நான் தோசைக்கல்லுலாம் நான் தம் போட மாட்டேங்க. அடுப்புலேயே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போட்டுப்பேங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டுங்க. இப்போ நம்ம சாப்பாட்டை திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நெய் சோறு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.